5000 கோடி மேல ஊழல் நடந்திருக்கிற மணல் கொள்ளை பற்றி அதனோட டாக்குமெண்ட்டை வந்து திருடுறதுக்காக அங்க போய் இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. அது திருட்டுங்கிறதெல்லாம் அபத்தத்தோட உச்சம். திருடி மாட்டிக்கொண்டது இடி, ஒரு இடியை சேர்ந்த ஒரு ஆபீசர், அவரை தான் நீங்க கேள்விக்கு திருடல் அப்படிங்கிறது இடி ஆபீசர் தான் திருடல், டிவிஎஸ்சி கிடையாது. கிட்டத்தட்ட அவருடைய மடிக்கணிலிருந்து ஒரு 75 பேருடைய பட்டியல் இருக்கிறதா இது பண்ணிருக்காங்க. அதாவது யாரையெல்லாம் மிரட்டி பணம் வாங்குவதற்கான வாய்ப்புகளோ அந்த மாதிரி ஒரு 75 பேரோட லிஸ்ட் இருக்கிறதா வழக்குல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்புல ஒரு தனி மனிதர் 75 பேரை மிரட்டி பணம் வாங்குறாங்க நம்புவதற்கு இல்ல. இப்ப இடியினுடைய கரங்கள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. இந்த வழக்குல இன்னும் பல பேர் இதுல சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அரசியல் எதிரிகளை, தொழில் எதிரிகளை, தனக்கு நிதி கொடுக்காத பிசினஸ் மேன்ஸை பழி வாங்குவதற்காக மேல் லெவல்ல ஒரு அரசியல் கட்சிகளால், ஆளுங்கட்சியால், பாஜகவால் இது பயன்படுத்தும். ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு வழக்கு பதிவு பண்றாருன்னா அந்த வழக்கை வந்து அவர் தான் ப்ரூவ் பண்ணும். ஆனால் இடி ஒரு வழக்கு பதிவு பண்ணுகிறது என்றால் நான் குற்றவாளி இல்லைன்னு நான் தான் ப்ரூவ் பண்ணும். அவங்க முடக்கிட்டு போயிடுவாங்க, கேஸ் நடத்தவே மாட்டாங்க. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்துட்டே இருக்கும். அப்ப பயந்து பணம் கொடுத்துருவாங்க. மணிஷ் சிசோடியா சொன்னாரு, என்ன வந்து பிஜேபியில ஏன் சேர்ந்துடக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்படின்னுட்டு. அதே போல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் சொன்னார், என்ன ஏன் பிஜேபி சேர்ந்துடக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்படின்னுட்டு. சஞ்சய் ராவத் அவர் சொன்னாரு, எங்களை கூட்டணிக்கு வாங்க திரும்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக மேல்மட்டத்திலும், தனக்கு லஞ்சம் கொடுக்காதவனை பழிவாங்கிறதுக்காக கீழ்மட்டத்திலும் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுது. ரூட்ல இருந்து முழுக்க முழுக்க ஊழல் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இடி. இடியை வந்து தொட்டுட்டீங்களா, இனி இருக்குது உங்களுக்கு. இடியை வந்து தட்டி தூக்கிய முதலமைச்சர் அது இதுன்னு இப்படி தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதற்கு திமுக மிகப்பெரிய விலையை வந்து கொடுக்க போகுது, அடுத்தடுத்து நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு இடி ஆபீசர் எது பண்ணா பிஜேபிக்கு ஏன் கோவம் வருது? உங்க இடியும் பிஜேபி என்ன நட்புல இருக்கிறாங்களா? ஒருவேளை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு இடி ஆபீசர் மேல நடவடிக்கை எடுத்துக்கீங்கன்னா என்ன காரணத்திற்காக மதுரை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் நள்ளிரவு வரைக்கும் இடி ஆபீஸ்ல இருந்தாங்க? என்ன காரணத்துக்காக ஒன்றிய பாதுகாப்பு படைகளை யூனியன் கவர்மெண்ட் அனுப்புனுச்சு? அது என்ன ஒரு சிவில் வாரா? போலீஸ்க்கும் மிலிட்டரிக்குமான வாரா? அது அவங்களுக்கு ஒரு நியாயம், டிவிஎஸ்சிக்கு ஒரு நியாயம்ங்கிறது சரியான புரிதலாக இருக்கு. இப்படியெல்லாம் பேசுறதுனாலதான் செந்தில் பாலாஜி 6 மாசமா ஜெயில இருக்கிறாரு அப்படின்ற கருத்தை அப்ப நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், எதற்காக ஜெயில வச்சிருக்கீங்கிறத அவங்களே சொல்றாங்க. அவர் மேலான வழக்கோ அவர் மேலான பிரச்சனையோ கிடையாது. சிறைக்கு அனுப்பப்பட்டது அவர் உங்களை எதிர்த்ததுதான், பிஜேபி எதிர்த்ததுதான் காரணம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திமுக செய்தி தொடர்பாளர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், டிசம்பர் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு 51 லட்சம் ரூபாய் லஞ்ச பேரம் வந்து முடிவு செய்யப்பட்டு அதுல 2வது தவணை வாங்கும் பொழுது அங்கித் திவாரி அப்படின்ற இடி ஆபீசர் கைது செய்யப்படுகிறார். அதை தொடர்ந்து அவருக்கு வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டுருச்சு. தமிழக அரசு தரப்புல பல்வேறு நடவடிக்கைகள் டிவிஎஸ்சி தரப்புல எடுக்கிறாங்க. இந்த சூழலில் நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை செய்ய எங்களை வந்து தடுத்தாங்க, எங்களை பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ்சி கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இடி அதிகாரிகள் மீது, அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க மதுரை தல்லாக்குளம் போலீசார். அந்த விவரம் என்ன, எதற்காக இந்த வழக்கு பதிவு? இல்ல, ஒரு இடி ஆஃபீஸர் கையங்களவுமா லஞ்சம் வாங்கி பிடிபடுறார். அதை தொடர்ந்து ஒரு ரைடை வந்து டிவிஎஸ்சி மேற்கொள்கிறாங்க. அந்த ரைடுக்கு அனுமதிக்காம கிட்டத்தட்ட மதியம் 2:30 மணிக்கு இடி அலுவலகத்துக்கு டிவிஎஸ்சி போலீஸார் போகிறாங்க. மாலை 6-6:15 வரைக்கும் கூட ரைடை அனுமதிக்காமல் காலதாமதப்படுத்துறது, அவர் வரணும் இவர் வரணும்னு சட்டவிரோதமாக அவர்களை தடுக்கிறது. அதை தாண்டி இவங்க யாருக்குமே ஆம் கிடையாது. போன ஆஃபீஸர்ஸ் யாரும் ஆமோட போல, பெரிய போலீஸ் சப்போர்ட்டோடலாம் போல, ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அவ்வளோதான். சென்ட்ரல் ரிசர்வ் ஃபோர்ஸு, இது இண்டோ டிபெட்டியன் ஃபோர்ஸு, மத்திய பாதுகாப்பு படைகளை கொண்டு வந்து குவிச்சு சர்ச் பண்ணுற அதிகாரிகளை அச்சுறுத்தி அவர்களை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யூஸ்வலாகவே அரசு ஊழியர்களை யார் பணி செய்ய விடாமல் தடுத்தாலும் அதன் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் பெறப்பட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை இப்பெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது வழக்கம் தான். இப்போ ஏன் இந்த பிரச்சனை இங்கே இதாகுதுன்னா, ஒரு சிவிலியன் மேலே இந்த நடவடிக்கை இருந்தாலோ அல்லது வேறொரு அரசு அலுவலகங்கள் மீது இந்த நடவடிக்கை இருந்தாலோ இது பிரச்சனையாக இருக்காது. இடியை இவங்க ஒன்றியத்தினுடைய அமைப்பாக நம்ம வரையறுக்கிறதுனால ஒரு ஒன்றிய அமைப்பு மீது மாநில காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாமா அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அந்த கேள்வி வருது. எடுக்கலாம், ஏன்னா மாநில அரசினுடைய பணியாளர்களை தான் அவர்கள் பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா கிரவுண்டும் இருக்கிறது.
அது தொடர்பாக சம்மன் அனுப்பியிருக்காங்க. இல்ல இடியும் அவங்க தரப்புல இருந்து டிஜிபிக்கு வந்து ஒரு புகார் அளிச்சிருக்கிறதா ஒரு தகவல் தொடர்ந்து ஊடகங்கள்ல சொல்லப்படுது இல்லையா? அத்துமீறி வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க டிவிஎஸ்சி. அதாவது நாங்க வந்து புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னுட்டு இடியோ, நாங்க புகார் பெற்றிருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறையோ டிஜிபி தரப்புல இருந்தோ எந்த கிளாரிட்டி இது வரைக்கும் கொடுக்கப்படலை. எல்லாமே சோர்ஸ் பேஸ்டு தான். சோர்ஸ் சொன்னது, காவல்துறை இல்லமருந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக அக்கார்டிங் டு த சோர்ஸ் அப்படின்னு தான் ஊடகங்கள் பிரேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து ஹிந்துல சோர்ஸ் அடிப்படையில் இன்னொரு ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருக்கு. டிஜிபிட்ட அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஃப் இட் இஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் இருக்க போகுது. அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்டை இடி வெளியிடணும். வெளியிட்டா தெரிய போகுது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையான்ட்டு. அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் கிரவுண்ட் இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை இருக்காது. கிரவுண்ட் இருக்கணும், அந்த கம்ப்ளைண்ட்டில் நியாயம் இருக்கணும். யார் மேலே வேணாலும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது சட்டப்படியான வாய்ப்பு கிடையாது. அந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்க்கு நகர்த்தணும்னா அதுக்கு அடிப்படை இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் வீடியோ ஆதாரங்களே இருக்கிறது என்ன நடந்ததுன்னு. இடி ஆஃபீஸ் ஒன்றும் செக்யூரிட்டி இல்லாத இடங்கள் கிடையாது. அவங்கள்ட்ட சிசிடிவி இருக்க போது, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நடவடிக்கை இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன கருத்து வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தா பார்க்கப்படுகிறது. ஒரு அதிகாரி தவறு செய்து விட்டால் அவர் மேல நடவடிக்கை எடுங்க, அதற்காக ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையே வந்து ஒரு ஊழல் மயமானது அப்படின்றதோ இல்லை பழிவாங்கும் நோக்கோட செயல்படுறதோ தவறு. அப்படி ஒரு நோக்கம் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் இருக்குது. அதனாலதான் ஃபர்தரா அடுத்தடுத்த ஆபீசர் இந்த சந்தேகத்தை அவர் முன்னாடியே தெரிவிச்சாரு. இப்ப அடுத்தடுத்த அதிகாரிகளுக்கு, இடி அதிகாரிகளுக்கு சம்மன் தர்றாங்க. இன்னும் குறிப்பா வந்து அமலாக்கத்துறை இயக்குனர், அந்த மதுரை மண்டல இயக்குனருக்கே வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கருத்து சொல்லப்படும். இல்லை, யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது முதல்ல. இன்னொன்று, முன்கூட்டியே அவர் சொல்லிட்டாருங்கிற காரணத்தினாலேயே சம்மன் கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு வழக்கில் ஒரு குற்றம் செய்தவர் பிடிபடுகிறார், அவர் ரெட் ஹேண்டடா கையும் களவுமாக பிடிபடுகிறார். அதை தொடர்ந்த விசாரணையில் அந்த எஃப்ஐஆர்லேயே இருக்கிறது, புகார்லேயே இருக்கிறது, நான் பல பேருக்கு கொடுக்கணும். அவர் பிஎம்ஓ வரைக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் இழுத்துருக்கிறார். நியாயமாக அண்ணாமலை தான் அதை சீரியஸாக கன்சர்ன் எடுத்து எப்படி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இழுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவர் வந்து மறைமுகமாக இடி ஆஃபீஸருக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி பேசியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தடுத்து நடவடிக்கை வரும் அப்படின்னு அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, அது என்னன்னா காவல்துறை நடவடிக்கையை முடக்கிறது, இது அரசியல் பழிவாங்கும் நோக்கம் அப்படின்னு சொல்லி தவறு செய்த இடி ஆஃபீஸரை தப்பிக்க வைக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காரு. ஒருவேளை எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு இடி ஆஃபீஸர் மேல நடவடிக்கை எடுத்துக்கங்கன்னா என்ன காரணத்திற்காக மதுரை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் நள்ளிரவு வரைக்கும் இடி ஆஃபீஸ்ல இருந்தாங்க? என்ன காரணத்துக்காக ஒன்றிய பாதுகாப்பு படைகளை யூனியன் கவர்மெண்ட் அனுப்புனுச்சு? அது என்ன ஒரு சிவில் வாரா? போலீஸ்க்கும் மிலிட்ரிக்குமான வாரா அது? இன்னொன்று, அந்த இடி பெர்மிசஸ் இருக்குல்ல, அலுவலகத்தினுடைய பெர்மிசஸ்க்கு சட்டம் ஒழுங்கு காவலர் யாருன்னா ஸ்டேட் போலீஸ் தான். அப்போ நீங்கள் அங்கே ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஸ்டேட் போலீஸ்ட்டு தான் வரணும். அதனால தான் நீங்கள் டிஜிபிட்ட கம்ப்ளைண்ட் போறீங்க. அங்கே வந்து ஒருவேளை அந்த இஃப் த கம்ப்ளைண்ட் இஸ் ட்ரூ இருக்குமானால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார்கள். ஆனால் டிஜிபிட்ட கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு, அங்கே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாநில போலீஸாருடைய வசம் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போறீங்க. நீங்கள் முன்னாடியே அங்கே தானே வரணும். உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும், ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் மாநில போலீஸார்ட்ட தானே வந்திருக்கணும். இன்னொன்று, சிசிடிவி இருக்கும்பொழுது என்ன திருடிட்டாங்க அப்படிங்கிறது, திருடிட்டாங்கிற வார்த்தை எல்லாம் அப்பட்டமாக கொச்சைப்படுத்துற விஷயம். இவங்க இல்ல, அதான் முக்கியமா அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட 5000 கோடி மேல ஊழல் நடந்திருக்கிற மணல் கொள்ளை பற்றி மதுரை மண்டல அந்த இடி ஆபீஸ்ல இருந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனோட டாக்குமெண்ட்டை வந்து திருடுறதுக்காக அங்க போய் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க. அது திருட்டுங்கிறதெல்லாம் அபத்தத்தோட உச்சம். திருடி மாட்டிக்கொண்டது இடி, திருட்டு வழக்கில் சிக்கி கொண்டது இடி, ஒரு இடியை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர். அப்ப அவரை தான் நீங்க கேள்வி கேட்கணும். திருடல் அப்படிங்கிறது இடி ஆஃபீஸர் தான் திருடர், டிவிஎஸ்சி கிடையாது. மாநில போலீஸு, மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகம் எல்லாம் திருடு அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான சிந்தனையினுடைய வெளிப்பாடு இது. இன்னொன்று, நீங்க ஒரு இடி ஆஃபீஸர் ஒருத்தர் சிக்கிறாரு, அவரு 5000 கோடி மணல் பிரச்சனை அப்படி இப்படிலாம் சொல்றீங்கல்ல, இந்த சர்ச்சில் ஈடுபட்டார்ல, அந்த மணல் தொடர்பான விஷயங்கள்ல சர்ச்சில் ஈடுபட்டார்ல, அதுல இந்த அங்கித் திவாரி ஒருத்தர். அப்ப நீங்க அவருடைய நேர்மையை சந்தேகிக்காம என்ன பண்ண முடியும்? ஒய் நாட் அந்த கேஸை ஏன் புனையப்பட்டதா இருக்கக்கூடாது? ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் 10 கலெக்டருக்கு அனுப்பப்பட்ட சம்மன் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு டெம்பரரி ஸ்டே கொடுத்துருக்காங்க விளக்கம் கேட்டு. அப்ப இந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு. நீங்க இடி ஆஃபீஸர் புனிதம் அங்கிருந்து திருடுறதுக்கு நீங்க அவர்களே திருடர்களாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க
மாநில போலீஸாரை இந்த மாதிரி அக்யூஸ் பண்றதுங்கிறது அடிப்படை ஆதாரமற்றது. இப்ப இதே இந்த மணல் கொள்ளை இந்த மாதிரி விவகாரத்துல பாஜகவை சார்ந்த ஒரு நபர் ஜோதிகுமார் அப்படின்றவரோட வீட்டுக்கு ரைடு வராங்க. அவர் கேசவ விநாயகத்தோட பிஏன்னு சொல்றாங்க. பாஜக அலுவலகத்தினுடைய அந்த பொருளாளர், அதை மேனேஜ் பண்றவர், கிட்டத்தட்ட 15-20 வருஷமா அந்த அலுவலகத்துல இருக்கிறவரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வீட்டுக்கு வந்த ரைடின் பொழுது அதை உடனடியா கைவிட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே. சர்ச் நடக்குது அப்படின்னா உள்ள இருந்து யாரும் வெளில வர முடியாது, வெளியில இருந்து யாரும் உள்ள போக முடியாது இடி சர்ச் அப்போ. ஆனா அன்னைக்கு பாஜகவை சேர்ந்த நிர்வாகி அந்த வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணும் பொழுது பாஜகவினுடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் உள்ள வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்ததை நம்ம வீடியோ ஆதாரங்களோட பார்க்குறோம். அரண்டு அடிச்சு 4 மணி நேரத்துல இடி ஓடி இருக்கிறார்கள். இப்போ இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? தே ஆர் பயாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து இடி கொஸ்டின் பண்றாங்க. அதாவது இந்த சர்ச்சை கொஸ்டின் பண்றாங்க, இந்த ட்ராப்பை கொஸ்டின் பண்றாங்க. நம்பர் 1, ட்ராப்புக்கான பவர் டிவிஎஸ்சிக்கு இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. நீங்க வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு கேஸை சாதாரண வழக்குன்னு நீங்க பதிவு பண்றீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ண பிறகு ட்ராப்புக்கான நெசசரி ஆக்ஷனை எடுக்கலாம். கையுங்களமா பிடிபடுறதுக்கு பணத்தில் அந்த கெமிக்கல் தடவை கொடுக்குற அந்த நடவடிக்கையை நீங்க எடுக்கலாம். ட்ராப்புக்கான பவர் டிவிஎஸ்சிக்கு இருக்கு பை ரூல். 2வது, இந்த சர்ச்சுக்கு வந்து 3 குற்றச்சாட்டை இடி தரப்புலேருந்து அல்லது பாஜக தரப்புல இருந்து வைக்கிறார்கள். நம்பர் 1, ப்ரியர் பர்மிஷன் வாங்கலை. நம்பர் 2, எங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு தகவல் கொடுக்கப்படலை, நெசசரி டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. டிவிஎஸ்சி இதையெல்லாம் செய்யணுமானா செய்யணும். ஆனால் எப்போ இதற்கான எஸ்கேப் கிளாஸஸ் அல்லது எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கான்னா அதுக்கு இருக்கு. நம்பர் 1, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்து பர்மிஷன் வாங்கலாங்க. எஸ்பி லெவல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்ச்சுக்கு பர்மிஷன் வாங்கணும், யாரு? ஸ்டேட் போலீஸ். ஆனால் வாங்குவதற்கான சூழல் இல்லை அப்படின்னாலோ இது ட்ராப் கேஸ்னாலோ 2 கண்டிஷன் எக்ஸெப்ஷன் உண்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டு பொய்யாயிடுது. 2வது, டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணலை, நெசசரி டாக்குமெண்ட்ஸை அப்படிங்கிறது. நீங்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு அத்தாரிட்டியில் போய் இது பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் ரைட் பண்ணுறாங்க டிவிஎஸ்சின்னா அதனுடைய ஹெச்ஓடிக்கோ அல்லது இமீடியட் சீனியர் ஆஃபீஸருக்கோ அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அல்லது தகவல் கொடுக்கணும். அந்த தகவல் கொடுக்க முடியலை அப்படின்னா போஸ்ட் ரைடும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ரைடுக்கு பிறகும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை சட்டம் பெர்மிட் பண்ணுது. இது எல்லாமே டிவிஎஸ்சி மேனுவலில் இருக்கிறது. 60வது பேரா தெளிவாக எந்தெந்த வகையில் சர்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது. இன்னொன்று, இவங்க 2:30 மணிக்கு போகிறாங்க, 6 மணி வரைக்கும் எதற்காக டிவிஎஸ்சி வந்து இடி தடுத்து வைக்கிறாங்க? ஏன்னா டிவிஎஸ்சி மேனுவல் படி சர்ச் வந்து டஸ்க்கு பிறகு, இருட்டிய பிறகு நீங்க தொடங்கக்கூடாது. அது காரணமாக தான் இவங்க வந்து அதை தடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க இருட்டுவதற்கு முன்பே அந்த இதை உடைச்சிட்டு சர்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. தொடங்கிய பிறகு அதை நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஒரு ரைடை தொடங்கின பிறகு அதை இடைநிறுத்த முடியாது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு கிளவரா அவங்க ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த வகையிலையுமே இங்க சாஸ்திரி பவனை வந்து மூடி இருக்கிறாங்க, இங்கேயும் பாதுகாப்புக்கு பலப்படுத்தி இருக்கிறாங்க. இது எல்லாத்தை விட முக்கியமானது, இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ட்ராப்பை, இதுவை, சர்ச்சை எல்லாத்தையும் கொஸ்டின் பண்றாங்க. இப்போ இவங்களுடைய ட்ராப், இவங்க வந்து சர்ச் பண்றதெல்லாம் எந்த வகையில லீகலஸ்டா? இப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், டிவிஎஸ்சிக்கு ஒரு நியாயம்ங்கிறது சரியான புரிதலாக இருக்க முடியும். ஓகே, இப்போ இந்த வழக்கில் வந்து என்ன டெவலப்மெண்ட், அங்கித் திவாரியை விசாரித்ததில் என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது, இல்லை என்ன ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்குது அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு? இல்லை, அது போலீஸார் இது வரைக்கும் அதுக்கான அஃபிஷியல் ரிலீஸ் கொடுக்கல. இப்போதைக்கு அங்கித் திவாரினுடைய கைதும் இந்த சர்ச்சு, இந்த ட்ராப்பு, இந்த வழக்கு எடுப்பதற்கான முழு அதிகாரம் ஸ்டேட் போலீஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறத இல்ல அவரோட ஜாமீன் மனு தள்ளுபடியின் பொழுது காரணங்களை சொல்லியிருந்தாங்க. இல்ல, ஜாமீன் மனு தள்ளுபடி ஆனதே வந்து ஸ்டேட் போலீஸ்க்கு டிவிஎஸ்சிக்கு இந்த பவர் இருக்குங்கிறதுனாலதான் தள்ளுபடி பண்றாங்க. இல்லைன்னா இதை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போயிருக்கும். சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணுமானா ஒரு வழக்கை யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாரையா நீங்க பிடிக்கிறீங்கன்னா சிபிஐ கிட்ட நீங்க சொல்லணும், தகவல் சொல்லிட்டு வழக்கை யார் ப்ரொசீட் பண்றது அப்படிங்கிறத பேசிக்கலாம். சின்ஸ் நாம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிபிஐக்கான அந்த காமன் கன்சென்ட்டை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, 10 மாநிலங்கள் ரத்து பண்ணி வச்சிருக்கோம். அதனால சிபிஐக்கு ஹேஸ் நோ ரோல் இன் தமிழ்நாடு, டிவிஎஸ்சி இதை ப்ரொசீட் பண்ணலாங்கிறது லீகலைஸா இருக்கு. அதுதான் இப்போ வரைக்கும் இந்த வழக்குல முன்னேற்றம். தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்
உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிற தகவல் வந்து கிட்டத்தட்ட அவருடைய மடிக்கணிலிருந்து ஒரு 75 பேருடைய பட்டியல் இருக்கிறதா இது பண்ணியிருக்காரு. அதாவது யாரையெல்லாம் மிரட்டி பணம் வாங்குவதற்கான வாய்ப்புகளோ அந்த மாதிரி ஒரு 75 பேரோட லிஸ்ட் இருக்கிறதா வழக்குல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு தொடர்புல. அப்ப ஒரு தனி மனிதர் 75 பேரை மிரட்டி பணம் வாங்குறாங்கிறதெல்லாம் நம்புவதற்கு இல்லை. இப்ப இடியினுடைய கரங்கள் இன்னும் பெரிதாக இருக்கிறது, இந்த வழக்குல இன்னும் பல பேர் இதுல சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு இந்த இது ஈடின்றது ஒரு கூலிப்படை தான் அப்படின்ற விமர்சனம் வந்து குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்கட்சி பாஜகவை எதிர்க்கின்றவர்கள் வந்து முக்கியமா வைக்கிறாங்க. அது கூலிப்படை தானா, அப்படிதான் வந்து செயல்பட. 2 விஷயம் இருக்கு சார். ஒரு போலீஸ் போய் லஞ்சம் கேட்கிறாரு, ஒரு தாசில்தார் ஒரு விஏஓ போய் லஞ்சம் கேட்கிறாரு அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து எதிர்த்து போராட முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கேட்கக்கூடியவர்களுடைய பவர் வந்து லிமிட்டட். ஆனால் ஒரு இடி ஆஃபீஸர் போய் லஞ்சம் கேட்கிறார், ஒன்றும் சூர்யா கிருஷ்ணமூர்த்திகிட்டே வந்து இப்போ உன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போகிறேன், 2 லட்ச ரூபா நீ பணம் கொடு, 20 லட்ச ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். நான் முடியாதுன்னு சொன்னேன், என் மேலே ஏதோ ஒரு வழக்கை பதிவு பண்ணிடுறாங்க, எங்கேயோ ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி ஒரு வழக்கை பதிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. நான் தான் ப்ரூவ் பண்ணணும், நான் குற்றவாளி இல்லைங்கிறத நான் தான் ப்ரூவ் பண்ணணும். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாருன்னா அந்த வழக்கை வந்து அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். சூர்யா குற்றவாளிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இடி ஒரு வழக்கு பதிவு பண்ணுகிறது என்றால் நான் குற்றவாளி இல்லைன்னு நான் தான் ப்ரூவ் பண்ணணும். அவங்க முடக்கிட்டு போயிடுவாங்க, கேஸை நடத்தவே மாட்டாங்க. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பயந்து பணம் கொடுத்துருவாங்க. இது ஒன்று. 2வது, ஒரு இடி ஆஃபீஸர் ஒருத்தரை கைது பண்ணுறாரு அப்படின்னா மற்ற போலீஸார் கைது பண்ணும்பொழுது மேஜிஸ்ட்ரேட்ட போய் நீங்கள் சாட்சியம் வாங்கணும். ஆனால் இங்கே இடி ஆஃபீஸரே மேஜிஸ்ட்ரேட் ரோலை பிளே பண்ணலாம். அவர் முன்னாடி வாங்கக்கூடிய சாட்சியமே செல்லும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைனல் ரிப்போர்ட் மாதிரி தான். ஆமா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வாங்கக்கூடிய ரிப்போர்ட்டே எவிடன்ஸ் இங்கே. இது 2வது. ஆனா போலீஸ்ல வந்து அப்படி கிடையாது, நீங்க மேஜிஸ்ட்ரேட் போய் தான் எவிடன்ஸ் வாங்கணும். 2. 3வது, பிஎம்எல்ஏ கேஸ்ல நீங்க எது போட்டீங்கனாலும் அது நான் பெயிலபிள். 4வது, இது வரைக்கும் இடி ஒரு 5906 கேஸை பதிவு பண்ணி அதுல 25 கேஸ் தான் முடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அவங்களுக்கு இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இந்த பக்கம், நான் குற்றவாளி இல்லைன்னு இவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நான் சொத்தை முடக்கிட்டேன், எனக்கு ஆகாதவன் சொத்தெல்லாம் முடக்கிட்டேன், ப்ரூவ் பண்ணிட்டு வெளில போ, நான் கேஸ் எல்லாம் நடத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் 2 வகையில இது பயன்படுத்தப்படுது. ஒன்று, தலைமையில மேல் மட்டத்துல அரசியல் எதிரிகளை, தொழில் எதிரிகளை, தனக்கு நிதி கொடுக்காத பிசினஸ் மேன்ஸை பழி வாங்குவதற்காக மேல் லெவல்ல ஒரு அரசியல் கட்சிகளால், ஆளுங்கட்சியால், பாஜகவால் இது பயன்படுத்தப்படுது. கீழே வந்து மேல அவன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கிறான், நான் ஏன் பர்பஸுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னுட்டு சின்ன சின்ன தொழில் பண்ண. ஏன்னா ஜிஎஸ்டி முறைகேடை வந்து இவங்க இது கீழே கொண்டு வந்துட்டாங்க, இடி பர்வியூல கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சாதாரண ஒரு ஜிஎஸ்டி வயலேஷன் இருக்குன்னா கூட இடி விசாரிக்கலாம், ப்ராப்பர்ட்டியை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், வழக்கு நடக்கும், அவன் சொத்தெல்லாம் காலி பண்ணிட்டு தற்கொலை பண்ணிட்டு செத்து போகலாம். இப்போ அந்த அளவிற்கு அதை நெருக்கடியாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. என்னார்மஸ் பவரை கொண்டு போய் குவிச்சு வச்சிருக்கிறதுனால ஒரு இடி ஆஃபீஸர் கேட்குறானாலே ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு, ஒரு சிவிலியனுக்கு, பொலிட்டிஷியனுக்குமே கூட பயம் வரும். குமாரசாமி கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து கூட்டணி போறாங்க காங்கிரஸ் கூடன்னு தெரிஞ்சு ஒரு இடி ஆஃபீஸர் கூப்பிட்டு என்ன மிரட்டினார், கூட்டணி போகாதீங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே தன்னுடைய மிகப்பெரிய வருத்தத்தை எல்லாம் பதிவு பண்ண வரலாறு உண்டு. அப்போ அவங்க வந்து யார, ஒரு பொட்டி கடைக்காரன்ல இருந்து, ஒரு கவர்மெண்ட் டாக்டர்ல இருந்து, ஒரு சிஎம் வரைக்கும் மிரட்டக்கூடிய இடத்துல ஒரு இடி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க சொன்ன வார்த்தை சரியா தான் இருக்கு. இந்த மணிஷ் சிசோடியா அவரும் இதே குற்றச்சாட்டு. மணிஷ் சிசோடியா சொன்னாரு, என்ன வந்து பிஜேபியில ஏன் சேர்ந்துடக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்படின்னுட்டு. அதே போல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்தில் சொன்னார், என்ன ஏன் பிஜேபி சேர்ந்துடக்கூடாதுன்னு கேட்டாங்க அப்படின்னுட்டு. ராவத், சஞ்சய் ராவத், அவர் சொன்னாரு, எங்களை கூட்டணிக்கு ஏன் உடையக்கூடாது, கூட்டணிக்கு வாங்க திருப்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக மேல்மட்டத்திலும், தனக்கு லஞ்சம் கொடுக்காதவனை பழி வாங்குறதுக்காக கீழ்மட்டத்திலும் இந்த அமைப்பு பயன்படுத்தப்படுது. ரூட்ல இருந்து முழுக்க ஊழல் புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இடி இருக்கிறது. ஓகே, திமுக தங்கள் மீதான நடவடிக்கையிலிருந்து இடியை வந்து ஒரு தடுப்பதற்காக தற்காலிகமா இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு புதிய அணுகுமுறையா இது இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொன்னாலும், இதுதான் முதல் வழக்கா இடி மேல இப்படி மாநிலங்கள்ல யாரும் எடுத்தது இல்லையா? பிரசிடென்ஸ் இல்லையான்னு கேட்க முடியாது, பிரசிடென்ஸ் இருக்கு. 2017 சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரா இருந்தக்கூடிய ஜேபி சிங், அப்புறம் அவருடைய துணை இயக்குனராக இருந்த சஞ்சய் அகர்வால் மேல ஐபிஎல் சூதாட்ட
நீதிமன்றத்துல இருந்து உங்களை வெளில அனுப்புறேன் லஞ்சம் கொடுங்கன்னு கேட்ட வழக்கு இருக்கு. அதுக்கு சிபிஐ வந்து கைது பண்ணது. 2021 சென்னை கேசவல்னு பெங்களூர்ல ஒருத்தர் 2 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டாருன்னு சொல்லி சிபிஐயால் கைது செய்யப்பட்டார். 2017ஆம் ஆண்டு என்பி சிங், இந்த NHM ஸ்கேம்னு சொல்லுவோம், தேசிய நகர்ப்புற நல்வாழ்வு இயக்கத்தினோட ஸ்கேம், அதுல வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்து இடி ஆஃபீஸரை கைது பண்ணாங்க. அப்புறம் டெல்லி மதுபான ஊழல், இப்போ சிசோடியா உள்ள இருக்கக்கூடிய கேஸ்ல வந்து 2 இடி ஆஃபீஸர் வந்து லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி சிபிஐயால் கைது செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் சிபிஐ. நீங்க சிபிஐனா ஒத்துப்பீங்க. இப்போ சிபிஐ எடுத்தா அது புனிதம், மாநில அரசு எடுத்தா அது வந்து கேடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வையில் ஒன்று. ஸ்டேட் போலீஸ் நடவடிக்கை எடுத்ததுக்கும் பிரசிடென்ஸ் இருக்கு. இதே வருடம் 2-3 மாதத்திற்கு முன்பு ராஜஸ்தான்ல ஆன்டி கரப்ஷன் பெரு 15 லட்சம் ரூபா லஞ்சம் கேட்டாருன்னு 2 இடி ஆஃபீஸரை ஸ்டேட் போலீஸ் கைது பண்ணாங்க. இன்னொன்னு, இவங்க போற்றி பாராட்டக்கூடிய இந்த குஜராத்லயே சூரத் போலீஸார் வந்து 2020ஆம் ஆண்டு 2 இடி ஆஃபீஸர்ஸ், அவர் பேர் கூட பிரவீன் சொலாங் நினைக்கிறேன், 2 இடி ஆஃபீஸரை கைது பண்றாங்க. வழக்கு என்னன்னா, இந்த சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதை வித்துட்டாங்க, 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை திருடி வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்றாங்க. இப்ப குஜராத் போலீஸ் கைது பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ராஜஸ்தான் போலீஸ் கைது பண்ணா பிரச்சனை இல்லை, சிபிஐ கைது பண்ணா பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு அரசு கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி கைது பண்ணா மட்டும் உள்நோக்கம் கற்பிக்கிறது. ரைடுக்கு பிரசிடென்ஸ் இருக்கான்னா ரைடுக்கு பிரசிடென்ஸ் அவசியம் கிடையாது சார். சட்டமன்றத்தில் ரைடு பண்ணீங்களே இடி, அதுக்கு என்ன பிரசிடென்ஸ் இருக்கா? அம்மையாருக்கு பிறகு தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் போய் ராம்மோகன் ராவ் அவர்களுக்கு பிறகு இருந்த போது ரைடு பண்ணீங்களா, அதுக்கு என்ன பிரசிடென்ஸ் இருந்துச்சா? ஒரு பிரசிடென்ஸும் கிடையாது. வழக்கு நடந்துச்சு, சர்ச் பண்ணணும், சூழ்ந்த கேசஸ் ரெஜிஸ்டர், நீங்க சர்ச்சுக்கு போகலாம். குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றம் தொடர்புடைய இடத்துல நாங்க ரைடு பண்றோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுல இன்னொரு அரசியல் ரீதியா இன்னொரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறேன். விமர்சனம் அப்படின்றத விட திமுகவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையா சொல்றாங்க, இடியை வந்து தொட்டுட்டீங்களா, இனி இருக்குது உங்களுக்கு வந்து இடியை வந்து தட்டி தூக்கிய முதலமைச்சர் அது இதுன்னு இப்படி தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதற்கு திமுக மிகப்பெரிய விலையை வந்து கொடுக்க போகுது, அடுத்தடுத்து நெருக்கடிக்கு உள்ளாக போறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, பத்திரிகையாளர்களே இந்த விஷயத்த சொல்றாங்க. பத்திரிகையாளர்கள் நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிள், இது ஒரு பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. ஒரு கையும் களவுமாக லஞ்சம் கேட்டு ஒரு அலுவலர் சிக்கியிருக்கிறார், அவருக்கு எதிரான நடவடிக்கை. இல்ல, இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் செந்தில் பாலாஜி 6 மாசமா ஜெயில இருக்கிறாரு அப்படின்ற கருத்தை அப்ப நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அவரு எதற்காக ஜெயில வச்சிருக்கீங்கிறத அவங்களே சொல்றாங்க. அவர் மேலான வழக்கோ அவர் மேலான பிரச்சனையோ கிடையாது. சிறைக்கு அனுப்பப்பட்டது அவர் உங்களை எதிர்த்ததுதான், பிஜேபி எதிர்த்ததுதான் காரணம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு இடி ஆஃபீஸர் எது பண்ணா பிஜேபிக்கு ஏன் கோவம் வருது? உங்க இடியும் பிஜேபியும் என்ன நட்புல இருக்கிறாங்களா? இந்த மாதிரி சிக்கலான கேள்விகள் இருக்குல்ல. அப்ப இடிக்கு என்ன பிஜேபி வக்காலத்து வாங்கணும் என்ன அவசியம்? அவங்களுக்கு என்ன வக்கீலா நீங்க? தெர் இஸ் நோ கிரவுண்ட். இப்ப இந்த மாதிரி பழி வாங்குவேன் அப்படின்னா நீங்க போடக்கூடிய வழக்குகள், நீங்க எடுக்கக்கூடிய ரைடு, இதெல்லாமே அரசியல் உள்நோக்கம் உள்ளதுங்கிறதுக்கு உங்க வார்த்தையே சாட்சி ஆயிடுதுல்ல. ஓகே, அடுத்து இந்த வழக்குல என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.